ஹாய், வெல்கம் டு தருணி ஆரி டிசைனர். நேற்று ஒரு ப்ரூச் ஒர்க் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, பேர்ல் பீட் மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு ப்ரூச் ஒர்க் வந்துட்டு ரெடி பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த ப்ரூச் ஒர்க் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பேர்ல் பீடை 5mm சைஸில் இருந்து 2mm சைஸ் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஆன்டிக் பீடு கோல்டு கலருமே வந்துட்டு நான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பீடாக இறக்கி இந்த மாதிரி நார்மலாக நான் ஸ்டிச்சஸ் வந்துட்டு போட்டுக்கிறேன். ஒயிட் கலரில் த்ரெட் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் நீடில் டபுள் ஸ்ட்ராண்டாக எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீடு வந்துட்டு லைனாக ப்ளேஸ் பண்ணினேன். அதுக்கு மேலே 3 பீடு வந்துட்டு லைனாக ப்ளேஸ் பண்ணினேன். சென்டரில் இருக்க அந்த கேப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கெல்லாம் நான் கோல்டன் கலர் பீட் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்படி தான் இங்கே தான் ப்ளேஸ் பண்ணணும், இங்கே இந்தந்த பீடு தான் வைக்கணும் அப்படின்ற எந்த கண்டிஷனும் இல்லை. நம்மளோட இஷ்டம்தான். ஓரளவுக்கு திராட்சை எஃபெக்டில் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக 5mmலேருந்து 2mm வரைக்குமான பீடு வந்துட்டு நான் சூஸ் பண்ணி அங்கங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு திராட்சை கொத்தி எஃபெக்டில் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ரேண்டமாக வந்துட்டு நான் இறக்கிட்டுருக்கேன். திடீர்னு 5mm இறக்குறேன், திடீர்னு 4mm இறக்கிட்டுருக்கேன். ஆன்டிக் பீட்ஸும் இடையில இறக்கிட்டுருக்கேன். லாஸ்ட்டாக வர குட்டி குட்டி பீட்ஸ் வந்துட்டு இறக்கிட்டுருக்கேன். மேலே கொடி மாதிரியான எஃபெக்ட், இலை மாதிரியான எஃபெக்ட் வந்துட்டு கொண்டு வரதுக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பீட் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டன் கலரில் சூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒவ்வொரு பீடாக இறக்கி நான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். ஒன்றுமே இல்லை, கீழேருந்து நீடில் மேலே கொண்டு வரணும். ஒரு கட் பீட் வந்துட்டு இறக்கிக்கணும். மேலேருந்து கீழே வந்துட்டு நீடில் இறக்கி கொண்டு போகணும். அதே மாதிரி லீஃப் எஃபெக்ட்லேயுமே வந்துட்டு அங்கிட்டு ஒரு பீடு இங்கிட்டு ஒரு பீடு அப்படின்ற மாதிரி வச்சோன்னா லீஃப் எஃபெக்டில் வந்துருச்சு. அவ்வளோதான். ஒரு சூப்பரான ஒரு ப்ரூச் ஒர்க் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம ப்ளவுசஸில் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓவரால் லுக் வந்துட்டு இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அழகாக இருக்குது இல்லையா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்துட்டு சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கேளுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ரூச் ஒர்க் வேணும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.